வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் தமிழ் பூமி வீக்லி மீட்டப் பாட்காஸ்ட்டாக வந்திருக்கு. அண்டு இந்த வீக்லி மீட்டப்பில் நம்ம வந்து நிறைய கரியர் ஸ்டோரிஸ் பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் அவங்களோட கரியர் ஸ்டோரி பேசியிருந்தாங்க. எப்படி பிக் டேட்டா ஸ்விட்ச் ஆனாங்க, எப்படி வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து யூஎஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு உமன் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து எப்படி அவங்களோட கரியர் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்க ஃபேமிலியும் ட்ராவல் பண்ணி எப்படி இன்னும் அவங்க ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்றதெல்லாம் பேசியிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஸோ அந்த ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் கேட்க போகிறீங்க. ஸோ கேளுங்க. அண்ட் இப்போ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஷேர் இட் வித் அதர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிடலாம். ஸோ போன வீக் வந்து நம்ம கரியர் இதை பற்றி பேசியிருந்தோம். அதாவது ஒரு வீக் முன்னாடி வந்து நம்ம கரியர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் எந்த மாதிரி சுவிட்ச் ஆகலாமா, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்றது, அது நிறைய இன்புட் வந்துச்சு, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம அல்டர்னேட் வீக்ஸில் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணலாம். வில் டிஸ்கஸ் ஒரு கம்யூனிட்டி டிஸ்கஷனாக நம்ம இதை கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம சாட்டர்டே ஈவினிங் வைக்கிற வேண்டிய டயத்துக்கு ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டு அப்படியே இல்லாமல் ஒரு கேஷுவல் வீக்லி டாக்காக நம்ம அட்லீஸ்ட் அல்டர்னேட் வீக்ஸ் வைக்கலாம். ஒரு அல்டர்னேட் வீக்குக்கு நம்ம ஒரு ஹோஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணலாம். இல்லை தமிழ் பூமியிலே ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணுறது பண்ணலாம். அல்டர்னேட் வீக்ஸில் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கும் நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வை டோன்ட் வி கண்டினியூ அப்படின்றத கான்செப்டில் தான் இதை நம்ம கொண்டு வரோம். ஸோ வீக்லி நம்ம குரூப்பில் நிறைய பேர் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த மாதிரி போஸ்ட் போட்டால் நிறைய பேர் நான் ஜாயின் பண்ணுறேன்னு வீக்கெண்டில் வந்து அதோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஐ பிலீவ் இட் வில் பி யூஸ்ஃபுல் கோயிங் ஃபார்வர்ட். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம கொண்டு போகலாம். நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் சஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஸோ அந்த வகையில் இந்த தடவை என்ன டாபிக்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கரியர் ஜேர்னி. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் நமக்கு டிஃப்ரெண்ட் கரியர் ஜேர்னிஸ் இருக்கும். ஸோ அதில் அதை பற்றின ஒரு பேசிக்கான டிஸ்கஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது காட்டுறதுக்காக. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் நம்மளோட கரியர் ஜேர்னியை நம்ம ஷேர் பண்ணுறது தான். நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்ட்டு இந்த இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கில் லைக் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தோம். இப்போ நம்ம கரண்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோட ஹூ எவர் இஸ் ஆக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஹேவ் 15+ இயர்ஸில் இருக்காங்க, 10 to 15, அதான் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் மீ. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் 3 to 7 இயர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ நமக்கு ஜாயின் பண்ணுறாங்க 1 to 3 இயர்ஸ். ஸோ எல்லா விதமான பேக்ரவுண்டில் இருந்தும் நமக்கு வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே எனக்கு வந்து ஐ ஃபால் இன் திஸ் கேட்டகரி. ஸோ நானும் ஓட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் நம்ம 10 வருஷத்தில் ஏதோ ஒன்று சம்ஹவ் வி லேர்ன்ட் இட் சம்திங், ஏதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ இருக்கும். ஸோ நம்மளோட கரியர் ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள். லைக் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கோ 3 years 7 years எக்ஸ்பீரியன்ஸுக்கோ ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சொல்லும் போது வி ஆல்சோ வாண்ட் டு ஷேர், ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். அண்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ தட்ஸ் அ பேசிக் இன்ட்ரொடக்ஷன். அண்ட் ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருந்தோம். லைக் எத்தனை தடவை ஸ்விட்ச் பண்ணியிருக்கீங்க கம்பெனியை நம்ம கரியரில் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் கம்பெனி அது இருக்குது, ஃபஸ்ட் கம்பெனி ஒரே ஒரு கம்பெனி தான் ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 கம்பெனி நிறைய பேர் ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ மோஸ்ட் ரேட்டட் ஒன். ஸோ கிட்டத்தட்ட 11 பீப்புள் கிட்டத்தட்ட 3 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓவரால் நானும் ஆக்சுவலி ஐ ஆல்சோ ஃபால் இன் டு த தேர்ட் கம்பெனி. 1 2 3 எஸ் தேர்டு. ஸோ நானும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கேன். 3 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எந்த இதில் வருவாங்கன்னா ஐ பிலீவ் 10 to 15 years 18 years கேப்பில் இருக்கிறவங்க 3 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு டேட்டா பாயிண்ட். அண்டு 5+ இருக்க அதுக்கு ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட இது பண்ணியிருக்காங்கன்னா 6 கம்பெனிக்கு மேலே ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. 5+ 5 கம்பெனிக்கு மேலே. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு வாட் டு யூ கைஸ் திங்க்? இது ஜஸ்ட்டு அகெயின் போன வீக் மாதிரி தான் இதுவும் நம்மளோட டிஸ்கஷனாக தான் இருக்க போகுது. வெதர் அந்த மீட்டிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட இன்ட்ராக்ஷன் அண்ட் நம்மளோட டாக் தான். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இது நல்லா தான் இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டார்ட் வித் தட், வாட் டு யூ கைஸ் திங்க் இந்த டேட்டா பாயிண்ட்? ஏன்னா வி ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் த டேட்டா பாயிண்ட் ஃபர்ஸ்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ கைஸ் திங்க்? இந்த மாதிரி டேட்டா வரும்னு எதிர்பார்த்தீங்களா? எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர்? ஹலோ.
யாரும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்டு. ஸோ ஓகே ஃபைன், ஐ வில் டேக் இட் அஸ் அ நோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு மீட்டிங்கில் வாட் ஆர் வி கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் நம்மளோட கரியர் ஸ்டோரி வி கேன் ஷேர். ஸோ அதுதான் நம்மளோட பேசிக்கான அஜெண்டா. ஸோ ஃபஸ்ட்டு லைக் என்னோட கரியர் ஸ்டோரி பேசிக்காக சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி நிறைய பாட்காஸ்ட்டில் போட்டிருக்கேன், யூடியூப்பில் போட்டிருக்கேன், இதான் எனக்கு ஸ்டோரின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, சிம்பிளாக குயிக்காக ஜஸ்ட் ஷேர் இட் ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் வி கேல் கிவ் த ஆடியன்ஸ் ஹூமர் வாண்ட்ஸ் டு டாக், நீங்கள் உங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கு டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹேவ் அரவுண்ட் லைக் 12 years of experience ஐடியில். அண்ட் இனிஷியலாக ஐ ஸ்டார்டட் வித் எஸ்கியூஎல் டெவலப்பர். ஸோ எஸ்கியூஎல் டெவலப்பராக தான் ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணேன், சென்னையில் ராம்கோ சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தென் அங்கே ஒரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒர்க் ஆன் எஸ்கியூஎல் செலக்ட் ஸ்டாஃப்னு தான் போட்டுட்டு இருந்தேன். அது தவிர வேறு எதுவுமே போட்டது கிடையாது. ஆனால் பகலாக போடுவோம், ஏன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதுறது அந்த மாதிரி. அது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நிறைய இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு எஸ்கியூஎல் மட்டும் தான் தெரியும். நான் என்ன நினச்சினா, எஸ்கியூஎல் மட்டும்தான் வேர்ல்டில் ஐடியில் யூஸ் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி நேரோ மைண்டாக திங்க் பண்ணிருந்தேன். வேறு எதுவுமே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துக்கு அது மட்டும் தான் எனக்கு ஒன்றே தெரிஞ்சது, அது மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் தென் என்னாச்சுன்னா கம்பெனியில் ஒரு லே ஆஃப் நடந்துச்சு. லைக் எல்லாரையும் டக்குன்னு தூக்கிட்டாங்க, என் கூட 2-3 பேர் தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் என்னடா இப்படி டக்குன்னு தூக்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, எஸ்கியூஎல் மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு அப்போ தான் எனக்கு வேறு டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ ஆப்வியஸ்லாம் எங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் படிக்கலாம், SSIS SSRSலாம் நான் போய் படித்தேன்னா எனக்கு வேலை கிடச்சிரும், வேறு வேலைக்கு போயிடலான்ட்டு போய் படித்தாங்க. ஸோ எல்லாரும் ஒரு செட், ஒரு குரூப்பாக தான் நம்ம போவோம், ஆஃபீஸில் இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி குரூப்பாக போய் படித்தாங்க. ஸோ எனக்கு குரூப்பில் போகிறது பெருசாக இஷ்டம் இல்லை. நம்ம எப்போவுமே தனியாக தானே இருப்போம், அது ஒரு வித்தியாசமான இது. ஸோ இல்லை, நம்ம தனியாக போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நானும் இன்னொரு பையனும் போய் கேட்டோம். ஸோ அப்போ தான் ஒரு பிக் டேட்டான்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அந்த சென்டரில் இருக்கவர் தான் சொன்னார். ஸோ சென்னையில் இருக்க கிரீன்ஸ் டெக்னாலஜி அங்கே தான் போய் படித்தேன். ஸோ அங்கே அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி இது இருக்குப்பா, பிக் டேட்டான்னு ஒன்று இருக்குது, நீங்கள் படிங்க, உடனடியாக ஒரு 35,000 கொடுங்க, சரி 30,000 கொடுங்க, படிச்சிட்டிங்கன்னா உடனடியாக நீங்கள் வேறு லெவல் போயிடலான்னு ஒரு பெப்டாக் கொடுத்தாரு ஒரு நைட் 9 மணிக்கு. ஸோ அவ்வளோதான், மறுநாள் காலையிலே காசை கட்டி, ஃபுல் காசு இல்லை அப்போ, எனக்கு அவ்வளோ சம்பளமே அவ்வளோ கிடையாது. ஸோ ஒரு 5,000 முன்பணமாக கொடுத்து ஜாயின் பண்ணேன். தென் அதுலேருந்து என்னோட கரியர் இட்ஸ் ரியலி ஸ்டார்டட் சேஞ்சிங். ஸோ பிக் டேட்டாக்குள்ளே வந்தேன், எப்படி ரெஸ்யூம் போட்டது, அது எல்லாமே இட்ஸ் பிக் ஸ்டோரி. I don't want to go all into that. நான் ஆடியன்ஸுக்கு ஐ வாண்ட் டு கிவ் சம் டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த வரைக்கும் பிக் டேட்டால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை கரியர் ஸ்டோரி. ஷார்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசியிருக்கேன். ஸோ எனிபடி ஹேஸ் எனி கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாராவது எனிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் எனி தாட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் வித் தட். கார்த்திகேயன், ராஜ், சாரா, சதீஷ். நான் பேசுறது எல்லாரும் கேட்குதா? ஹலோ, ஓகே சூப்பர். அது வேற பயந்துட்டேன், எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்களா? கேட்கல போல. சாஹிப் ஹாய் சாஹிப், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. அப்புறம் நீங்க பிக் டேட்டால தான் இதுவரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுல ஆமா ஜி, இது வரைக்கும் அதுல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. பிக் டேட்டாலே மல்டிபிள் இது போயிடுச்சு. அப்போ ஹடூப் ஸ்டார்ட் பண்ணா, இப்போ இன்னும் ஸ்பார்க் இதுன்னு போயிட்டு இருக்கு. Anybody else wants to share? நான் சொல்ல, you don't have to mention the company name, எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை, it can be generic. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சது வந்து 2000ல முடிச்சேன். கிரசன்ட்ல படிச்சேன். கிரசன்ட்ல படிச்சுட்டு சென்னையில வந்து நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐடி பத்தி நோ ஐடியா கிடையாது. இப்போ எல்லாமே ஐடி போய் படிப்பாங்க. பட் நான் வந்து எலக்ட்ரிக்கல்லே இருந்துட்டு இங்க ஜெனரல் எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி இருந்தது சென்னையில. அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இதுலேருந்து சிங்கப்பூர் போயிட்டேன். சிங்கப்பூர் 2077 5 6 வரலும் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். எலக்ட்ரிக்கல், இந்த கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த பவர் பிளான்ட் டிசைன், இது மாதிரி எலக்ட்ரிக்கல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இங்கே யூஎஸ்ல ஒரு சான்சஸ் இருந்தது. என் பேரண்ட்ஸ் வந்து இமிக்ரேஷன்ல வந்தாங்க. அவங்க மூலியமா எனக்கு கிரீன் கார்டு கிடைச்சது. அதனால நான் வந்து சரி வரும்போதே நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து டைரக்டா இங்க பெர்மனன்ட் ரெசிடென்டா வந்துட்டேன். வந்த பிறகு இங்க டிசி, வாஷிங்டன் டிசி வாட்டர் கம்பெனிஸ் இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க பால்டிமோர்ல எலக்ட்ரிக்கல் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கதான் வந்து ரொம்ப குயிக்கா முடிச்சிடுறேன். அங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பிளான்ட் வைடு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து அங்க வந்து எல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல டேட்டாஸ்லாம் வந்து மானிட்டரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க.
இங்கே பம்ப்ஸ்லாம் எத்தனை இருக்குது, எப்போ ஃபெயிலியர் ஆகுது, எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும், அது அந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்த்து மானிட்டரிங் சிஸ்டம், அது கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே சீக்வல் ஆரக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் விபிஎல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஓகே ஐடியில் மாறணும். ஏன்னா எல்லாருமே ஐடியில் இருக்காங்க. அது வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சான்சஸ் எல்லாம் இல்லை. அப்பயே இருந்தது. சரி மாறலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் உங்களை மாதிரி தான் ஸ்டார்டட் வித் சீக்வல் இன்ஜினியர். சீக்வல்ல படிச்சுட்டு சும்மா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு சீக்வல் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நாங்கள் இன்ஃபர்மேட்டிக்கா படிங்க, அந்த சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 6 months இன்ஃபர்மேட்டிக்கா படிச்ச பிறகு ஆக்சென்சர்ல ஜாப் கிடைச்சது. ஆக்சென்சர்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு மற்ற ஐடிலாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி நான் அப்ளை பண்ணேன். அதுலேயும் கண்டினியூஸ்லி 2016லேருந்து இன்ஃபர்மேட்டிக்கா டெவலப்பர் ஆகிட்டேன். பட் பிக் டேட்டா இதெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான். பட் ஸ்டில் ஐம் கண்டினியூஸ் ETL டெவலப்பர் தான் இது வரலும் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். கிளவுட்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டு ஸ்விட்ச். ஸோ ஏன்னா இன்ஃபர்மேட்டிக்கா சப்போர்ட்லாம் ஸ்டாப் ஆகுது. பட் ஐ டோன்ட் சி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இன்ஃபர்மேட்டிக்கா. ஸோ அதான் இப்போ வெயிட்டிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் ஜி, வெரி வெல் நரேட்டட். அண்ட் நீங்கள் எலக்ட்ரிக்கல்ல இருந்து ஐடி வந்திருக்கீங்க கரெக்டா? ஆமா, எலக்ட்ரிக்கல் ஐடி வந்து ரைடாக இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. சூப்பர் ஜி, இது யூஸ்ஃபுல், ரியலி யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த டிஃப்ரெண்ட்லேருந்து ஆல்ரெடி சதீஷ் சொல்லியிருக்காரு. ரியலி குட் டு ஹியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ரீச் திஸ் பிளேஸ். குட். கரண்ட்லி நீங்கள் இங்கே வந்து சொன்னீங்க, ஸோ நீங்கள் எங்கேன்றது யூஎஸ் மென்ஷன் பண்ணுறீங்கன்றது சொல்லிக்கிறேன். இங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். பட் ஐடி மாறினதுலேன்னு பட் ஸ்டில் நவ் ஐம் ஸ்ட்ரகிளிங். அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எல்லாமே வந்து காலேஜில் படிச்சது தான், அதெல்லாம் மறந்துடுச்சு வேற இதில் இருந்தேன்னா. பட் பட் இன்னும் ஸ்ட்ரகிளிங்ல தான் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போட்டாலும் 10 yearsன்னு. பட் ஸ்டில் ஐம் லேர்னிங். ஓகே, சூப்பர் ஜி, நைஸ், தட் இஸ் குட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஜி. எனி அதர் கொஸ்டின் யாருக்காவது யூ வாண்ட் டு ஆஸ்க்? Hi, this is Narsinga. Can you hear me? Yeah, Narsinga, I will hear you. 2020 passed out, BSc MSc Statistics படிச்சேன் லோயலா காலேஜ்ல சென்னையில. ஓகே. முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் சென்னையில இன்டர்ன்ஷிப் மாதிரி டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் தான் பண்ணேன். அதை முடிச்சுட்டு மும்பைல பிஎஸ்எஃப் லைஃப் இன்சூரன்ஸ் வேலை கிடைச்சது. ஸோ 2 years இங்கே ஓட்டிட்டு இருக்கேன் மும்பைல. ஸோ ரைட் நவ் ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அட்டன் பண்ற கம்பெனி எல்லாம் அட்டன் பண்றேன். பட் ஆனா எனக்கு ரிலேட்டடா இல்ல. குவான்ட் அனலிஸ்ட், அப்புறம் கேட்டாஸ்ட்ரோஃபி அனலிஸ்ட். ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சிடும் நினைக்கிறேன். சூப்பர் ஜி. ஸோ 2020 பாஸ் அவுட் நீங்க கரெக்டா? 2 years எக்ஸ்பீரியன்ஸ். கொரோனா எண்ட்ல அந்த லாக்டவுன்ல அப்ப ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஓட்டிட்டேன், எங்கேயும் லேக் ஆகக்கூடாதுன்னு. ஓகே. ஸோ 2.6 year எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் ஜி, நைஸ் டு ஹியர். நான் லைக் யூ ஜஸ்ட் ஸ்டார்டிங் எ கரியர். குட் குட். மும்பையில் இருக்கீங்களா இப்போ? ஆமாம், மும்பையில் இருக்கேன். கொரோனா மும்பை இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நான் ஐ வாஸ் தேர் இன் மும்பை ஆக்சுவலி. அக்சென்சர் 3 years ஒர்க் பண்ணியிருந்தேன் நவி மும்பையில். ரியலி குட் அட்மாஸ்பியர். இட் வாஸ் சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஓடிட்டே இருப்பாங்க. பீப்புள் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. 2 வருஷம் அது ரொம்ப டிஃபிகல்ட். நான் மிங்கிலே ஆகல. அங்கே போய் இன்னும் ஹிந்தி படிச்சு கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும் எனக்கு. அப்படி ஆனால் அவங்க எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு கோல் ஓரியன்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். லைக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரியே ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட். மும்பையில் ஒரு லைஃப் ஃபாஸ்டா இருக்கும். சென்னையை விட இட் வாஸ் ரியலி ஃபாஸ்ட் லைஃப். ஆமாம், கரெக்ட். தேங்க்ஸ் நரசிம்மா. Yeah, anybody else who wants to share? You can always ask questions or நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ Bharani, Dinesh, Edward, any other 10+ years experience or 2+ years? ஹலோ, சொல்லுங்க மணியண்ணன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 12.6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐடி ஃபீல்டே தான் இருக்கேன் நான். பட் எங்கே யாரை கேட்டாலும் நீங்கள் ஏன் டொமைன் சேஞ்ச் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. பட் நான் இப்போ நான் இதே கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் என்ன கொஞ்சம் பேக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க.
அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேலே போக முடியல என்னால். பட் ஓகே. இப்போ வந்து லைனக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ப்ளஸ் அஷ்யூர் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஆக்டிவ் டைரக்டரி ஐடியா இருக்குது, VMware ஐடியா இருக்குது. பட் அதில் ரெஸ்யூம் மென்ஷன் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா, சான்சஸ் இருக்குங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க? 12.6 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எதில் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்குங்க, ரிமோட் சப்போர்ட் ப்ளஸ் டெஸ்க்டாப்பில். அப்புறமா அந்த டீம் லீடர் ஒர்க் பண்ணேன். அப்புறமா கஸ்டமர் ஐடி சப்போர்ட்டில் இது ரிமோட்டிங், இது SSM ஆக்டிவ் டைரக்டரி, அப்புறமா மேக்புக் சப்போர்ட்டிங், அப்புறம் யூசர் கான்ஃபிகரேஷன், அப்புறமா அந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான். ஐடியில் என்னென்ன எல்லாமே பண்ணிட்டேன் நான். பட் க்ளவுடில் மட்டும் ஜஸ்கேலர், க்ளவுட் ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான். அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி அதை பேசிக் லெவலில் அதை ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி நம்ம அஷ்யூர் மூலமாக போகலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குமா கேட்குறாங்க. எஸ், நீங்கள் கண்டிப்பாக அஷ்யூர் மூலமாக போகலாம். யூ கேன் டெஃபினெட்லி ஸ்விட்ச். எதுக்கு இது ஸ்விட்ச் ஆகுதுன்னு கேட்குறவங்க எது கேட்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வேறு வழியே இல்லை தான். இட்ஸ் தெர்ஸ் நோ சான்ஸ். இது உங்களுக்கு ஆப்வியஸ்லி கரியர் ப்ராக்ரஸாக இருக்கும். அஷ்யூர் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ. சர்டிஃபிகேட் பண்ணுறது இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணாதான் மூவ் ஆகணும்னு கிடையாது. யூ ஜஸ்ட் லேர்ன் அஷ்யூர் படிச்சுட்டு அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதை யூ கேன் ஆல்வேஸ் மூவ் ஜி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அஷ்யூர் போகலாம். அஷ்யூர் ஹேஸ் அ குட் க்ரோத்தாக இருக்குது. இப்போது ஜென்ரேட்டிவ் வேலையும் அவங்க வந்துட்டாங்க. ஸோ இட் வில் பூம். அவங்க தான் தேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்டர். இப்போ AWS பார்த்தீங்க அப்படின்னா தேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு இன்வென்ட் த கிளவுட். இப்படி கிளவுடுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு அவங்க தான் கொண்டு வந்தாங்க AWS. அஷ்யூர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர் ஹெவிலி இன்வெஸ்டட் அந்த ஓப்பன் AI, ChatGPTலாம் அவங்களோட தான் அந்த இன்டெகிரேஷன் வருது. ஸோ அந்த சர்வீசஸ்லாம் தேர் வில் கெட் அ லாட் ஆஃப் பூம் அந்த அஷ்யூர் சைடில் வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் டு க்ரோ மோர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம், படிச்சுட்டு மூவ் ஆகலாம். சர்டிஃபிகேஷன் எதுக்கு நீங்கள் பேசிக்காக இஃப் யூ வாண்ட் டு டூ அ சர்டிஃபிகேஷன் ஆர் நாட்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட செல்ஃபை நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நீங்கள் அஷ்யூரில் வந்து நீங்கள் ஒரு மே ஹேவ் ஆயிரக்கணக்கான சர்வீஸ் வச்சுருப்பான். எல்லா சர்வீஸும் நமக்கு தெரியும்னு நஷ்டம் இல்லை. தெரியுமா வெதர் ஐ டோன்ட் நோ ஆர் நோட் நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா படிச்சுட்டே இருந்தால் நம்ம படிச்சுட்டே இருப்போம். நம்மளோட வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் சர்டிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் இஃப் யூ வாண்டட் டு இஃப் யூ ஃபீல் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். அண்ட் அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கம்பெனி சைடில் உங்களுக்கு ஓகே இஸ் அ கமிட்டட் ஒன், முடிச்சா ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஹீஸ் கமிட்டட்ன்ற மாதிரி ஒரு இட் வில் ப்ரொஜெக்ட். இப்போ ஒரு 10 ரெஸ்யூம் வருது, உங்களோட ரெஸ்யூமில் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே உங்களை ஃபஸ்ட்டு ப்ராப்ளி தெரியல கால் ஃபார் இன்டர்வியூ. ஆனால் எனிவே இன்டர்வியூவில் நம்ம பேசுகிறத பொறுத்தா இருக்குது. ஸோ சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆங்கிள். ஸோ இந்த இதை வச்சு யூ கேன் டிசைட் வெதர் யூ வாண்ட் சர்டிஃபிகேட் ஆர் ஜஸ்ட் அஷ்யூர் படிச்சுட்டே யூ கேன் கோ. அண்ட் சில கிளைண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் கேட்பாங்க, எனக்கு வந்து சர்டிஃபைடு ஆள் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இன் தட் வே ஆல்சோ நீங்கள் யோசிக்கலாம் ஜி. ஸோ திஸ் இஸ் வாட் மை டேக். அண்ட் எனிபடி எல்ஸ்? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே பட் நீங்கள் அஷ்யூர் தெரியுமா அது கேட்குறாங்க. ஓகே, அது நம்ம ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ்னு கேட்குறாங்க, 2 இயர்ஸ்னு கேட்குறாங்க. பட் நான் ஒர்க் பண்ணது 1.5 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறது. பட் நம்ம அதுக்கு மேலே ஆமாம், ஏன்னா ஒன்லி ஃபார் VMware ஆக்டிவ் டைரக்டரி கிரியேஷன், ஐடி கிரியேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன் நான். மற்றபடி இன்னும் அதை மென்ஷன் பண்ணிட்டு பண்ணி போகலாமா, இல்லை எந்த பிரச்சனை இருக்காது இல்லைங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் அதையும் நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணதை வச்சு மட்டுமே வேலை கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. தட் இஸ் ஐ கேன் டெல் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒர்க் பண்ணதை வச்சு மட்டுமே வேலைன்னா இட் மே நாட் பி பாசிபிள். நம்ம வந்துட்டு வி ஹவ் டு லேர்ன் ஆல்சோ. அந்த லேர்ன் பண்ணதே நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கோங்க, எனக்கு எதுவும் தெரியும், ஐ ஒர்க் கிராண்டட்னு கூட போடலாம் நீங்கள் ஒரு POC பண்ணிவிட்டு. ஸோ வாட் எவர் இண்டஸ்ட்ரியில் இருக்குதோ அதை படிச்சுட்டு தென் அதை வச்சு நீங்கள் ஸ்விட்ச் ஆகலாம். ஓகே சார் ஆரம்பம் சார். சொல்லுங்க சார் விவேகானந்தன் SRM பேசுகிறேன் சார். சொல்லுங்க விவேக். சார் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் கரண்டாக இருக்கிறது டீச்சிங் ஃபீல்டு, CSE டிபார்ட்மெண்ட் தான். இப்போ நான் ஐடிக்கு மூவ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ 9 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் 9 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் 1 இயர் நெட்வொர்க்கிங் இன்ஜினியராக இருந்தேன் ஒரு கம்பெனியில். இப்போ 1.5 இயர் இருந்தேன். இப்போ டோட்டல் 9.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ மூவ் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணணும், எப்படி பண்ணால் இப்போ மூவ் பண்ணலாம்? டீச்சிங்லேருந்து இதில் வர்றது நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம் செல்னியம் இதில் கூட நம்ம பேசும்போது இந்த கோவிட் டயத்தில் நிறைய டீச்சிங் ஜாப்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து தே மூவ் டு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ரோட் பாத் மாதிரி வச்சுக்கணும். யூ மே ஹாவ் டு லேர்ன் அண்ட் ஒர்க் ஃபார் ஒரு 6 months to 1 year நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா
யூ ஓகே கேன் சூஸ் எனி டெக்னாலஜி. ஸோ ஈஸி டெக்னாலஜி இருக்குது, கோடிங்கே இல்லாத டெக்னாலஜி இருக்குது. இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கோடிங் இஸ் வெரி லெஸ். பைத்தான் ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் அ க்ரோயிங் ஒன். பட் டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஏடபிள்யூஎஸ் இருக்குது, அஜூரு, அதுக்கப்புறம் செலினியம் வந்திருக்கு, அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், அந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ் ஆர் வாஸ்ட். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மார்க்கெட்டில் இதெல்லாம் இந்த லேட்டஸ்டான டெக்னாலஜிஸாக இப்போ இருக்குது கரண்ட்லி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் படி. பட் நீங்கள் இன்னும் இஃப் யூ டூ லிட்டில் மோர் ரிசர்ச், உங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்றது நீங்களே ஃபைண்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்றதை கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். யூ ஸ்பெண்ட் அரௌண்ட் 1 week or 2 week ஆன் இட். அதில் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர்கிட்ட பேசுங்க, லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள், எதுக்கு ஜாப் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், வாட் இஸ் அ ஃபியூச்சர், எப்படி வருது, இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போகுதுன்னு பார்த்துட்டு தென் யூ ஸ்டிக் ஆன் இட். ஒரு 2 மாதத்துக்கு அதை படிங்க. நீங்கள் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஒரு 1 month to 1 month ஐ விட் சஜஸ்ட். 1 month நீங்கள் இருக்கிற யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் வேற பிளாக்ஸ் படிக்கிறது, ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் படிங்க. எடுத்த உடனே போயிட்டு ஏதாவது சென்டரில் போய் சேராதீங்க, இன்க்ளூடிங் தமிழ் பூமி, எங்கேயுமே போய் சேர்ந்துடாதீங்க. நீங்கள் படிங்க ஃபர்ஸ்ட். யூ லேர்ன் அபவுட் இட். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் யூ கேன் சூஸ் இந்த நாலேஜ் வச்சு நீங்கள் இன்னும் வந்துடலாமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூ கேன் தென் ஜாயின் எனி சென்டர், எங்கே வேணால் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு அந்த நாலேஜ் எடுத்துக்கோங்க. ட்ரெயினர் கிட்ட யூ வில் ஆஸ்க் அ பெட்டர் கொஸ்டின். இன் தட் கேஸ் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் கொஸ்டின் கேட்க முடியும், ஈஸியாக நீங்கள் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் போட்டுட்டு யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்விட்சிங். அண்ட் டீச்சிங் ஃபீல்ட்லேருந்து அங்கே போகும்போது லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரெஸ்யூம் மேக் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் ஆல் ஓன் சாய்ஸஸ். ஸோ அதை நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் யூ ஹேவ் டு மேக் அ சாய்ஸ். நீங்கள் நான் டீச்சிங்கில் இருந்துட்டு ஐ பிலீவ் நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய கம்பெனிக்கு. ஸோ நான் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் இல்லைன்றதை நீங்கள் போடலாம். இல்லைன்னா உங்கள் இன்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் ஏதாவது அந்த ரிலேட்டடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதை உங்கள் ரெஸ்யூமில் போடலாம். அப்படி போட்டுட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆகலாம் ஜி. ஸோ திஸ் இஸ் நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது G Suite அட்மின்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் O365 அட்மின் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் அந்த மாதிரி ஒர்க்லாம் ஆஃபீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் LMS இன்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணுறது நான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லைதான் LMS நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? LMS மூடல் ஒரு இது போட்டு இம்ப்ளிமெண்ட். இது நீங்கள் டார்கெட் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு மேட்ச் ஆகுமான்னு பாருங்க. ஓகே ஓகே. அது மேட்ச் ஆகலைன்னா யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் நீங்கள் ரெசியூமில் போடலாம். பட் அதை நீங்கள் பிரைமரி ஃபோக்கஸாக கொண்டு வரக்கூடாது. இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் இன் தட் கேஸ். நீங்கள் படிச்சுட்டு அதில் ஒரு POC கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கூட நீங்கள் ஓனாகவே பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் போடலாம். ஓகே ஓகே. ஸோ அப்படி போடுங்க. லைக் ரிலேட்டடாக இருக்கணும். இட் ஷுட் பி ரிலேட்டட். அவங்க ஐடென்டிஃபைவாக இருக்கணும். உங்கள் ரெசியூம் அப்போ தான் இட் வில் ஸ்டாண்ட் அவுட். சார் அப்புறம் ஆல்ரெடி ஒன்று கேட்டுது உங்கள்கிட்ட, இந்த கன்சல்டன்சி ஒர்க் மாதிரி பண்ணலாம் இன்ஸ்டியூஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ML ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம we will discuss that offline ஜி. அது ஒர்க் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். நாங்களும் சில கம்பெனிஸ்ல பேசிட்டு இருக்கோம். அதை நம்ம பேசலாம். அது ஸ்டில் நாட் மெட்டீரியலைஸ்ட். பார்ப்போம். ஒன்ஸ் ஐ கன்ஃபார்ம் நம்ம அதை பேசலாம். ஓகே. ஹலோ ஜி. சொல்லுங்க. இப்போ ஏதாவது வேறு ஏதாவது இப்போ கம்பெனிஸில் இப்போ இன்டர்ன்ஷிப் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இன்டர்ன்ஷிப் மாதிரி சாரி இன்டர்ன்ஷிப் ஒரு மினிமம் ஒரு 3 to 3 months to 6 months பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா? ஆமாம்மா, அந்த இதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது சில கம்பெனிஸ் கூட நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணி நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இருக்காங்க. பட் இன்னும் இட்ஸ் நாட் கம் டு த லெவல். ஓகே, ஒரு சைன் பண்ணுற அளவுக்கு வரல. வந்தோடனே கண்டிப்பாக வில் ஸ்டார்ட் அனௌன்சிங் ஜி. கண்டிப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணோம். அது சொல்கிறோம். கண்டிப்பாக இருக்காங்க. தெர் ஆர் பீப்புள். ஸோ அதனால தான் இன்னும் இப்போ எங்களோட லெவல் என்ன தெரியுதுன்னா, ஏன்னா நாங்கள் வந்து வி வாண்டட் டு லைக் ரெக்ரூட் பீப்புள். நிறைய பேருக்கு வேலை ஜாப் மார்க்கெட்டும் இருக்குது, பீப்புளும் நம்மக்கிட்ட இருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி விடுற ஒர்க்கில் நாங்கள் வி ஆர் ஃபோக்கஸிங். ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் கூட நான் பார்த்துட்ருக்கோம். கம்பெனி சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே டோன்ட் ஃபைண்ட் அ ஸ்கில்டு பர்சன்ஸ். ஸ்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சைடில் பார்த்தா ஆளே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினா வேலை கிடைக்கிறது என்ன ஜி, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், இல்லையா ஜி, என்னென்ன மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது விதமான அனௌன்ஸ் போடும். வில் அனௌன்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மினிமம் 6 months 1 year இருந்தால் கேட்டால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. கரெக்ட். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு நிறைய பேருக்கு.
ம் அதான் சரி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் கொடுத்தாங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது அப்படி தான் ஜாயின் பண்ணுறாங்க. ம் நிறைய கரெக்ட் கம்பெனிஸ் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் வச்சு தான் உள்ளே போகிறாங்க. பெட்டர் வி டெஃபினெட்லி கேன் கிவ் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி கேன் ஏபிள் டு லேர்ன் சம்திங் எல்ஸ், ரைட்? சரி ஏன்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வச்சு தான் அதான் உள்ளே எடுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணாமலே இன்டர்வியூ கிராக் பண்ணி அப்புறமா உள்ளே போகலாம் இல்லைங்களா? அது கொஞ்சம் கண்டிப்பா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு சொல்கிறேன் நான். இல்லை எதாவது அப்படி கண்டிப்பா எதாவது பிளான் பண்ணுவோம் ஜி. அது டெபுடேஷன் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் நம்ம. சரி நம்ம கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம வி டோன்ட் வாண்ட் டு ப்ரிப்பேர் பண்ணாமல் வி டோன்ட் வாண்ட் டு டெல் எனி திங் ம் அன்ப்ரிப்பேர்டு. இதை நாங்கள் ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்கிறோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக. அது டீட்டெயில்ஸ் வில் ஷேர். சரி ஓகே ஓகே. லெட்ஸ் மூவ் இன்டு நெக்ஸ்ட் ஒன். யா ஹாய் இப்போ நீங்க விஜய். பிரசன்ட் எங்க இருக்கீங்க? என்னது? பிரசன்ட் எங்க இருக்கீங்க? நான் யூஎஸ்ல இருக்கேன் ஜி. டீம் இந்தியாவில் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ஓ இங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஓ ஓகே சூப்பர் ஜி. நம்ம கனெக்ட் பண்ணலாமே. என்னோட வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க, நம்ம வில் கனெக்ட். நம்ம டீம் இந்தியாவில் இருக்கு. ஆக்சுவலி தே ஒர்க் ஃபுல் டைம் அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க நம்ம கம்பெனியில். வி ஆர் ரெஜிஸ்டர்டு ஒன். ஸோ தே வில் கனெக்ட் ஜி. நான் ஐ மீன் யூஎஸ் டைம், அவங்க இந்தியா டைம். தே வில் டேக் கேர். I'll connect with them. ஓகே, That's the owner. Sorry. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கல்ல? ஆமா இருக்கு. சரி ஜஸ்ட் பிங் பண்ணுங்க அந்த அட்மினுக்கு அண்ட் தென் வில் கனெக்ட். தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ. ஷூர். அண்ட் யா விஜய் நெக்ஸ்ட் வில் டாக் டு விஜய். குட் ஈவினிங் ஆறுமுகம். குட் ஹாய். ஈவினிங் டீம். ஆடியபிளாக இருக்கேண்ணா? ஆ பக்கா வருது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நானும் என்னுடைய கரியரில் நடந்த சுவிட்சிங் பற்றி சொல்ல போகிறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐம் நாட் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் தமிழ் பிபி டெக்னாலஜி. நான் ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன். இது என்னுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி. நான் வந்து 2011 பாஸ்ட் அவுட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நான் வந்து 2013 தான் ஐடி ஜாபே கிடச்சிது. அது 2 வருஷம் வரையும் சும்மா கான்ட்ராக்ட் ஜாப் மைண்டில் எலக்ட்ரிக் சர்வீஸ் இன்ஜினியர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் போயிட்டு இருந்தது. 2013 தான் ஒரு டெலிகாம் கம்பெனியில் வந்து ஜாப் கிடச்சிது. அது வந்து எப்படின்னா ஒரு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாரி, இன்சிடென்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஹெல்ப் டெஸ்க் மாதிரி. கஸ்டமர்ஸ் டிக்கெட் போடுவாங்க, அந்த டிக்கெட் ப்ராப்ளம் பார்த்து எந்த டீம் டெக்னிக்கல் டீம் சால்வ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அசைன் பண்ணுறது. P1 டிக்கெட்னா அதுமாரி இன்சிடென்ட் ஹேண்டில் பண்ணுறது. ப்ளஸ் வந்து மானிட்டரிங், அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து மானிட்டரிங் பண்ணுவோம். மானிட்டரிங் டூல் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கமல் படத்தில் மனோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் வடிவேல, இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இவன் கை வைப்பான், அவனுக்கு எதுவும் வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த கம்பெனியில் எங்கள் டீம் அப்படி தான். என்னன்னா எங்களுக்கு ஒரு 3 வருஷம் அந்த டீமில் ஒர்க் பண்ணிட்டோம்னா நாங்கள் டெக்னிக்கல் டீமுக்கு வந்து எங்களை வந்து மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு டீம் சேஞ்ச் சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் வச்சு அங்கே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 6 வருஷம், கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து அங்கே இருந்தேன். எனக்கு வந்து டீம் சேஞ்ச் எதுவும் கிடைக்கல. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் டீம்ல நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறது, ஆரக்கல் படிக்கிறது, அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் படிக்கிறது, அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் ஓனாக செல்ஃப் லேர்ன்டாக இப்போ படிச்சுட்டு இருந்தோம். ஒன்றும் எதுவும் செட் ஆகல. அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இதுமாரி பிக் டேட்டான்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஹடூப்னு இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ சும்மா ஆன்லைனில் செர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறையா டூல்ஸ் இருந்தது. ஜாவா பேஸ்டு ஏதோ ப்ரோக்ராமிங் இருக்கும் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுது. ஒன்றும் ஐடியா இல்லை அது அப்போ எதுவும். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரியல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அவர் ஹடூப் டெவலப்பராக. அவர்கிட்ட போய் இதுமாரி சொல்லும் போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்லாம் எவாலுவேட் பண்ணார், என்ன என்ன தெரியும் எது தெரியாதுன்னு. ஸோ தட் அவர் சஜஸ்ட் என்ன பண்ணார்னா, நீங்கள் லினக்ஸ் கற்றுக்கிட்டு ஹடூப் அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுங்க அப்படின்னு மாரி சொன்னார். Then 2018 onwards, I started Linux administration and then learn Hadoop administration. ஒன்றும் தெரியாது, ஆனால் பேசிக்ஸ் ஸ்ட்ராங். அந்த லினக்ஸ் வந்து நானே VMware போட்டு அதிலே நம்ம கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து லினக்ஸ் அட்மின் ஸ்கில்ஸு, அப்புறம் ஹடூப் கிளஸ்டர் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம். தென் ஐ ஸ்டார்டட் அட்டன் த இன்டர்வியூஸ். என் பிளைண்டாக ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ராங்காக தெரியும், மற்றபடி டாஸ்க்கு நான் என்ன லினக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 8 இன்டர்வியூஸில் வந்து எனக்கு ஃபெயில் தான். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த 8 இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் பார்த்தேன். காமனாக ஒரு 9th இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாமே சேமாக தான் இருந்தது அந்த ஆர்கிடெக்சர் இதுமாரி. தென் ஐ காட் பிளேஸ்ட் இன் சிடிஎஸ். சிடிஎஸ்ல வந்து ஹடூப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் கிடச்சிச்சு. அங்கே போன பிறகு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்வியூன்னு வைக்க ஆரம்பித்தாங்க. எதுவும் ஹடூப் ப்ராஜெக்டும் எதுவும் கிடைக்கல. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு. ஆனால் உள்ளே போனோன்னே காஃப்கா தான் ஓப்பனிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து காஃப்கா தெரியுமான்னு கேட்டாங்க. காஃப்கான்ற பேரே வந்து கேள்விப்பட்டதில்ல. சரி அங்கே என்னன்னா எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்க இடமியில் வந்து ஒரு காஃப்கா கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க.
இந்த ஸ்டிஃபைன் மரைக்கோட கோர்ஸ். ஸோ அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஆல்ரெடி ஹடூப்போட ஆர்கிடெக்சர் தெரிஞ்சனால கொஞ்சம் சிமிலராக அந்த கான்செப்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், இந்த ஹை அவைலபிலிட்டி அந்த இதெல்லாம் கான்ஸ்டண்டாக தெரிஞ்சோன்னா சரி பேசிக்ஸ் கமாண்டு எல்லாம் தெரிஞ்சிச்சு. சரி அவங்களும் கிளைண்ட் இன்டர்வியூ எடுத்தாங்க, ஓகே ஆயிடுச்சு. நம்மளும் சரி புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போனோம் எப்படி போகலாம், அந்த மாதிரி புதுசாக டெக்னாலஜி போகிறோமே எப்படி ஓகேன்னு சொல்லிட்டு காஃப்கால ஒரு 8 months ஒர்க் பண்ணேன். மீன் டைமில் வந்து அந்த டைமில் வந்து இப்போ நம்ம பிக் டேட்டாக்குன்னு எதுவுமே வந்து அப்போலாம் வந்து சோர்ஸ்லாம் அதிகமாக கிடையாது. ஆனால் ஒரு நாள் யூடியூப்பில் வந்து ஜென்ரலாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் ஆறுமுகம்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவர் அந்த பிக் டேட்டா அந்த ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அந்த டெஃபினட் கைடை வச்சுட்டு பிக் டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அவருடைய ஸ்டோரிஸ் அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா சரி நம்ம எப்படியோ உள்ளே வந்துட்டோம், நம்ம அதிர்ஷ்டத்தில் இதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஆறுமுகம் அப்புறம் அவங்களோட அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்டே பிக் டேட்டா கோர்சஸ் படித்தேன். மீன் டைமில் நான் காஃப்கால தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிக் டேட்டா கோர்ஸும் அவங்கள்ட்ட நல்லா படித்தேன். அதே போல் வந்து ஆர்மூம்ஸ் வந்து வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில்ஸு எப்படி கான்ஃபிடென்ஸாக இது பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வீடியோ இன்றைக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒரு கரியர் பார்த்து ஒரு டெக்னாலஜி நிறையா வந்துட்டுருக்கு. அதை வந்து மேபி நம்மளுக்கு வந்து கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மேபி நம்மளுக்கு ஒரு தமிழ் பீப்புளுக்கு வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கறதுல வந்து தமிழ் பூமி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து எப்போதுமே தமிழ் பூமியை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் தமிழ் பூமியில் வந்து AWS அந்த டெவாப்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதான் என்னுடைய கரியர் வந்து இந்த சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஹடூப் போய் இப்போ நான் காஃப்கால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆன்கோயிங் க்ளவுட் மைக்ரேஷன் வர்றதுனால நான் க்ளவுடு டெவாப்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து தமிழ் பூமி வந்து என்னுடைய கரியரில் வந்து ஒரு தமிழ் பூமி அண்ட் ஆறுமுகம் வந்து ஒரு வைட்டல் ரோல், ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறது, ஒரு கரியர் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் டு இன்ஸ்பயர் அஸ் லைக் மோரிஸ் ஆறுமுகம். தேங்க்ஸ் ஆல். தேங்க்ஸ் விஜய். இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஹியர் ஸ்டோரிஸ். ஏன்னா எங்களுக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓடிட்டு இருக்கோன்னு இருக்கும். நீங்கள் சொல்லும் போது இட்ஸ் ரியலி குட். ஏன்னா நீங்கள் வெதர் தமிழ் மூவி பண்ணிச்சா இல்லையான்றது இட் டசன்ட் மேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனிபன் கேன் டூ. ஸோ அதுதான் இப்போது இவரோட ஜஸ்ட் யூ கேன் டேக் சர்வீஸ் ஜாப்லேருந்து ஹி ஸ்விட்ச்ட் இன்டு கரியர் அண்ட் ஹி இஸ் டூயிங் ரியலி வெல். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ இட். இஃப் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம். வி ஆர் டாக்கிங் டு மணிகண்டன், ரைட்? ஸோ ஜஸ்ட் டேக் தஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ ஸ்விட்ச். அண்ட் மும்பைலேருந்து ஒரு சர்ச் பண்ணிருந்தாங்க நரசிம்மா ஐ திங்க். ஸோ இந்த ஸ்டோரி திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் ஆல்சோ டேக் அண்ட் ஸ்விட்ச். அதுதான் இட் வில் இன்ஸ்பயர் மெனி பீப்புள். ஜி தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர். ஆக்சுவலி இது நீங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அண்ட் யா இன்னொன்று ஆக்சுவலி நான் இது ஆக்சுவலி ஐ ரியலைஸ் இட் வே பேக். ஏன்னா வெறும் டெக்னிக்கல் மட்டும் போட்டால் ரொம்ப ராவாக இருந்துச்சு. ஏன்னா நான் படிக்கும்போது ஜஸ்ட் டெக்னிக்கலை படிச்சுட்டு ஒரு இதுக்கு போய் படிக்கிறோம்னா ஜஸ்ட் டெக்னிக்கல் மட்டும் படித்தா இட் வாஸ் வெரி ரா. வி ஆர் நாட் ரோபோட், மெஷின் லேர்னிங் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் பேசுறது எல்லாமே நம்ம ஜஸ்ட் கிரியேட் அ ஸ்பார்க் தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வி ஹேவ் அ ஸ்பார்க் தென் வில் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் எனிவேர். பிகாஸ் நாலேஜ் இஸ் ஓப்பன், எல்லாமே ஓப்பனாக இருக்குது. எனக்கு தெரியவே தெரியாதுங்க. டெக்னாலஜிலாம் பெருசாக தெரியாது. ஜஸ்ட் பேசுறது தான். நல்லா எது முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறோம். ஸோ யா நெக்ஸ்ட் எட்வர்ட் ஜி ப்ளீஸ் கோ ஹெட். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. எப்படி இருக்கீங்க? லாங் டைம் ஐ திங்க். ஆமாம், லாங் டேர்ம். ஸோ சேஞ்சஸ் ப்ரோ. நானும் உங்கள்கிட்ட அப்பப்போ உங்கள் குரூப்பில் போடுறத மட்டும் பார்ப்பேன். ஸோ ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி டு பி பேக் வித் உங்கள்கிட்ட பேசுறது எல்லாமே. ஸோ நம்ம எப்படின்னா MBA ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அப்போ வந்து ஏரோநாட்டிக்கலுக்கு ஹைப் ஏற்றி விட்டு நம்ம அதை உட்காந்து படிச்சிட்டோம். சன் டிவியில் வரவங்கலாம் வந்து ஏரோநாட்டிக்கல் அடுத்து ஃபியூச்சர் அப்படின்னு பேசி நம்ம படிச்சுட்டோம். படிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்து எல்லாரும் ME யாரோ அப்படி போயிட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால MBA பண்ணியாச்சு. ஏன்னா ஏரோநாட்டிக்கல்னால மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்னால சரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணிடுவோம், SC சப்ளை செயின் மாதிரி போயிடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயரே MBA ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு கம்பெனி நம்மளுக்கு கிடைச்சிது. ஆனால் எப்படி ஆகிப்போச்சுன்னா அது MBA மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து டூ வீலர் லோன் சேல்ஸுக்கு வந்து நம்மளுக்கு கீழே ஆள் இருப்பாங்க. நம்ம அவங்கள வச்சு கஸ்டமர்கிட்ட லோன்ஸ் வாங்க வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அவங்கள. ஸோ ஒவ்வொரு ஷோரூமாக வச்சு.
ஸோ நம்மளுக்கு சரி பிடிக்காட்டினாலும் சரி சென்னை வந்தாச்சு, எப்படியாவது ஏதாவது பண்ணி வேலையை வச்சு பிழைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணும்போது அப்படி அந்த சாக்கில் தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றது. ஸோ அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் இது ஒரு டெலிகாம் கம்பெனி, யூகே டெலிகாம் கம்பெனி நமக்கு கிடைச்சது, செலக்டடு. ஆனா நம்ம அவங்க எடுத்தது என்னமோ எஸ்சிஎம்க்கு தான் எடுத்தாங்க. எஸ்சிஎம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, எடுத்தாங்க. ஸோ ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய பேரை ஹையர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எங்க பிளேஸ் பண்ணணும்னு எப்படி பிளேஸ் பண்ணணும் அவங்களுக்கு தெரில. ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்க, என்னை தூக்கி ஃப்ராட் அனாலிஸ்ட், ஃப்ராட் டிடெக்ஷன் டீம்ல தூக்கி போட்டு விட்டாங்க. ஃப்ராட் டிடெக்ஷன் டீம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் கோட் அடிக்கணும். நம்மளுக்கு கோடிங்கே ஆக்சுவலா பேக்ரவுண்டு ஏரோநாட்டிக் இன்ஜினியர், எம்பிஏ. நம்மளுக்கு கோடிங் இல்லை, சரி எந்தாச்சு எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிதான் எஸ்கியூஎல் கத்துக்குச்சு. எஸ்கியூஎல் அங்க ஒரு 7 years ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எஸ்கியூஎல் சரி 7 years ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம 7 years ஸ்பெண்ட் பண்ணும்போது மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம யோசிச்சோம் எஸ்கியூஎல் வரோம், நீங்க சொன்ன மாதிரி செலக்ட் ஸ்டார் மாதிரி தான் நானும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா கொரி போட்டு எந்த ஃப்ராடும் எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் டிரெக்ட் பண்ணணும். பேட்டர்ன் டிரெக்ட் பண்ணி அந்த பேட்டர்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும். அப்படி இருந்தோம்னா சரி அடுத்து ஃப்ராட்லயே போலான்னு, ஃப்ராட் எனக்கு அந்த இது எனக்கு A-to-Z நல்லா தெரிஞ்சதுனால சரி அதுலயே டிராவல் பண்ணுவோம், ஆனா எஸ்கியூஎல் டிராவல் பண்ணாம கொஞ்சம் அட்வான்ஸா கற்றுப்போம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப 2 ஆப்ஷன். ஒண்ணு அந்த சர்டிஃபிகேட் இந்த ஃப்ராட் டிடெக்ஷன்ல ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, CFDன்ட்டு, அது பண்ணணும். இல்லைன்னா எப்படின்னா மெஷின் லேர்னிங் எடுத்து போனேன். 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நான் மெஷின் லேர்னிங் கோடிங் பார்த்தோன்னே ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இந்த CFD சர்டிஃபிகேட் ஃப்ராட் எக்ஸாமினர் சொல்லுவாங்க, அது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு PDF ஃபைல் ஒன்று எங்கேயோ எடுத்து பிரிண்ட் அவுட்லாம் அடிச்சேன். பிரிண்ட் அவுட் மட்டுமே 2000 ரூபா ஆச்சு. அவ்வளவு மொத்தம் 6000 பேஜ். பார்த்தா அது டெலிகாம் ஃப்ராட் மட்டும் இல்லாம வேர்ல்டுல எங்கெங்க நடக்குது ஃப்ராடு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு. அது படிக்க ஆரம்பிச்சோடனே தூக்கம் வந்துருச்சு. சரி இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சரி டேட்டா சயின்ஸ் செய்ய போயிடலாம் வேற வழியிலன்னு சொல்லிட்டு டேட்டா சயின்ஸ் அப்படிதான் கத்துக்க ஆரம்பிச்சது. ஃப்ராட் டிடெக்ஷனுக்காக கத்துக்கிச்சு அந்த ஃபீல்ட்ல போலான்ட்டு. ஆனா போக போக எனக்கு அது பிடிச்சி போய் கடைசி அந்த ஃபீல்டே விட்டுட்டு இப்ப எப்படின்னா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 2 years இருக்கு ஜாயின் பண்ணிச்சு, டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணிச்சு. ஆனா அந்த டைம்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா சயின்ஸுக்கு ப்ராஜெக்ட் வரும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் இப்போ நான் போன ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்னா ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ட்ராப் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரி இருக்கிறது சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜென்ரேட்டிவ் AI எல்லாம் அவங்களுக்கு பிளாக் என்னங்கெல்லாம் AI இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பார்த்து அவங்க மார்க்கெட்டிங்க்கு நம்ம பிளாகிங் சரி இமேஜ் ஜென்ரேஷனும் சரி ஸோ அது நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுத்து இப்போ அந்த கம்பெனியில் ஃபுல் பிளாகிங் ஜென்ரேட்டிவ் AI தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது போக சின்ன சின்ன எங்கெங்கெல்லாம் AI இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், AI டூல்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியும் சஜஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறேன், நான் இருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டா இன்ஜினியரிங். ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு அவங்களே இன்னொரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க சப் கம்பெனி மாதிரி, அதுக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தோம் ஏஐல இது பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் என்னை கூப்பிட்டாங்க உள்ளுக்கு. ஆனா கூப்பிட்டோம்னா எப்படி ஆயிப்போச்சுன்னா அவங்க டேட்டாலாம் எப்படின்னா டேட்டா லேக்ல அவங்க மாங்கோடிபி தான் டேட்டா லேக் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. ஃபுல்லத்தையும் டம்ப் மாதிரி அடிச்சு அவங்களுக்கே தெரியும். இப்ப டேட்டா எதாவது கேட்டா அவங்களுக்கே யோசிச்சுப்பாங்க டேட்டா எதுக்காக போட்டோம் அந்த இடத்துல கலெக்ஷன்ல போட்டோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்ப நம்ம என்னன்னா இன்டர்னல் BA டூல் ரெடி பண்ணுவோம், டேட்டா இன்ஜினியர் மாதிரி இன்டர்னல் BA டூல் ரெடி பண்ணி நம்ம ஒவ்வொரு டீமுக்கும் கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் அக்சஸ் கொடுப்போம், ரோல் அக்சஸ் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் POC மாதிரி அப்பாச்சி சூப்பர் செட்ல பண்ணியாச்சு. அது ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ரோல் அக்சஸ் எந்தெந்த டீம் எதாவது பார்க்க முடியும், எந்தெந்த டேட்டா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு செட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேரலி எப்படின்னா ETL வேலை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா அவங்க வச்சிருக்க டம்ப்ல இருந்து நான் ஒரு கலெக்ஷன்ஸ் நான் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ஸோ அதை எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் கனெக்ட் பண்ணும் போது ஈஸியா இருக்கணுங்காக நான் ETL மாதிரி பண்ணி நான் ஒரு கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்.
ஸோ தெரியாம எஸ்கியூஎல் இருந்துச்சு, அந்த எஸ்கியூஎல் நாலேஜ் தான் இப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. நோ எஸ்கியூஎல் எனக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி எனக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் மொத்தமே டேட்டா சயின்ஸ் தான், ஒருத்தன் மட்டும் தான் கம்பெனியில். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் கிடையாது, கிளவுட் யாருமே கிடையாது. இப்போ இந்த ப்ராசஸ்ல நான் கிளவுடு, அசூரும், AWS கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது கற்றுக்கிட்டதுனால அதாவது சர்டிஃபிகேட்காக கற்றுக்கனாலும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு கற்று பண்ணியாச்சு. ஸோ அவர் வந்து கன்சல்டன்ட் வந்து அவர் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு, கேட்டார் வேற யாரும் இவரே இல்லை வேலை பார்க்குற வேற யாராவது பண்ண முடியுமான்னா இல்லைன்னோட. அப்போ என்ன சொல்லிட்டாரு, நீங்களே பேசாம டேட்டா இன்ஜினியரிங் கற்றுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கற்றுக்கோங்க, பின்னாடி வந்து நிறைய டேட்டா வரும். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் டீம் வந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் விளைவிக்கோங்க, அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்கையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ அதனால இப்போ எப்படின்னா டேட்டா சயின்ஸ் விட்டு டேட்டா இன்ஜினியரிங் மாதிரி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. சூப்பர் ஜி. இட்ஸ் ரியலி மல்டி ஃபேஸ்டு ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த கதைகளில் திருப்பங்கள்லாம் இருக்கிற மாதிரி நிறைய திருப்பங்கள்லாம் இருக்கு உங்கள் ஸ்டோரியில். ஸோ ரியலி குட். ஸோ இந்த எட்வர்ட் நமக்கு தெரியும், ஆக்சுவலி வி ஆல்வேஸ் டிஸ்கஸ் வித் எட்வர்ட். நம்ம மீட்டப்ல இஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிவ் மெம்பர். அண்ட் யாருக்கா டவுட்னா ஸ்டெப் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி திஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். நம்ம இப்படி பேசும்போது தெரியுது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸ்டார்டட் சம்மர் டேட்டா சயின்ஸ், நோ எஸ்கியூஎல், யூஎஸ் புட் இன் டு ஃபயர் டு லேர்ன். அதில் வழியில் லேர்ன் பண்ணி தான் ஆகணுன்றதுக்கு. ஸோ ஐ ஹோப் இது எனக்கு இது ரியலி யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே எவ்ரிபடி வில் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் திங். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் எட்வர்ட். சூப்பர். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்பும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐ பிலீவ். ஆமா ப்ரோ. ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ் பின்னர் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல. அது நம்ம ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்கோம். ஸோ நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஆனா ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை. இருந்தாலும் வந்து அந்த ப்ராசஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. அந்த ப்ராசஸ், ரிலேஷன்ஷிப் பில்டிங் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால ஸோ அவங்களுக்கு ஆக்டிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இல்லை ஜீரோ ரிஸ்க் ஜி. என்டர்பிரினர்ஷிப் ஜீரோ ரிஸ்க் நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்றது இட்ஸ் ஜீரோ ரிஸ்க் ஃபேக்டர். எதுவுமே தெர் இஸ் நோ ரிஸ்க் இன்வால்வ். ஸோ ஜஸ்ட்டு அந்த மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. நீங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. நானும் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் என்டர்பிரினர்ஷிப். நான் நிறைய வீடியோ அதை பற்றியும் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதை பற்றியும் வி வில் டிஸ்கஸ் அண்ட் செய்தி எந்த மாதிரி பண்ணலான்ட்டு. என்டர்பிரினர்ஷிப் ஜீரோ ரிஸ்க் நிறைய இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் பண்ண பிஸ்னஸ் நிறைய இருக்கு. கன்சல்டிங் இஸ் மெயின் திங். அண்ட் இஃப் யூ ஆர் குட் இன் கன்சல்டிங், பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க ஃபண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபண்ட் ஆல்சோ நமக்கு கிடைச்சிரும். நம்ம ஓன் ஃபண்டை போடணுன்ட்டு தெர் இஸ் நோ இது இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஆல் வி நீட் டு ஜஸ்ட் ப்ரூவ் அவர் செல்ஃப். வி ஆர் கமிட்டட். கண்டிப்பா. சூப்பர் ஜி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் எட்வர்ட். அண்ட் யா, எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு கோ நெக்ஸ்ட்? யூ கேன் ஷேர். இது உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர், யூ கேன் ஷேர். I'm engineering graduate, currently got offer from a company and I'm waiting for joining letter. In the meantime, I'm thinking about pursuing MBA. Can you tell me about scope of MBA and really worth it? So MBA படித்தவங்க யாராவது இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் சிஎஸ்சி குரூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் சிஎஸ்சி என்ஜினியரிங் கிராஜுவேட், அவர் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு வெயிட்டிங் ஃபார் ஆஃபர் லெட்டர். எம்பிஏ பண்ணலாமா வேணாமா, ஒருத்தர் இருக்கா, துபாய் போகலாமா வேணாமான்னு கேட்குறவங்க கேட்குறாரு. ஸோ எனி எம்பிஏ கிராஜுவேட்ஸ் வாண்ட்ஸ் டு ஷேர்? நானே எம்பிஏ தான் ப்ரோ. அதனால தான் கேட்டேன் உங்ககிட்ட. எம்பிஏ பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறாரு. எம்பிஏ வந்து விஐடி யூனிவர்சிட்டியில், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பண்ணியிருந்தேன். ஸோ எம்பிஏ வந்து ஆக்சுவலாக இது ஒரு பண்ணணும். ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பண்ணாலும் ஏதாவது பண்ணி தானே அடுத்த ஜாப் மூவ் பண்ணோம். அதுக்காக எம்பிஏ பண்ணிச்சு. பட் இட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஸ்னஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுறணும்னா எம்பிஏ பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு எம்பிஏ தேவையில்லை. ஜஸ்ட் நல்ல குரூப் ஆஃப் பீப்புள் சுற்றி இருந்தாலே போதும். ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி பேசுகிற குரூப் ஆஃப் பீப்புள் சுற்றி இருந்தாலே போதும். பிஸ்னஸ் பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ என்ன நம்மளுக்கு சில இயற்கையாகவே இந்த கூச்ச சுபாவம் அதெல்லாம் இருக்கும். இப்போ எம்பிஏல அதெல்லாம் உரிச்சு விட்டுருவாங்க. போய் வந்துட்டு பேசு, எப்படியாவது பண்ணிட்டு வாடுன்ட்டு பாரிஸ்லாம் அலைய விட்டுருக்காங்க. உட்காந்து
பேசி அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வா, எப்படி பிஸ்னஸ் அவங்க நடக்குது, அவங்க எவ்வளோ இதுக்கு ப்ராஃபிட் பிஎல் வாங்கிட்டு வா கேட்டு வா அப்படின்வாங்க. பிஎல்லாம் எவனும் சொல்லவே மாட்டாங்க, ப்ராஃபிட் லெஸ் இருந்தாலும் ஏதாவது பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதாவது பிஸ்னஸ்ன்னு மைண்ட் செட் போனா எம்பிஏ ஓகே. ஆனா எம்பிஏ எல்லா காலேஜிலும் பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மல் காலேஜில் பண்ண எம்பிஏ வந்து ஒர்த்து கிடையாது. சாட்டே கேட் மாதிரி எக்ஸாம் எழுதி சிம்பியாசிஸ் இல்லைன்னா சேவியர் இன்ஸ்டியூட்டு இல்லைன்னா பிர்லா இன்ஸ்டியூட்டு, பாரதியார் பிம் இருக்குல்ல, பிம் திருச்சி, ஸோ அந்த மாதிரி இதில் எம்பிஏ பண்ணா நீங்க வந்து ஏன்னா அங்கே வர்ற பீப்புளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட்டே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வந்து நம்ம வித்தியாசமா இருக்கு. எங்க மதுரையில ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல என்ன ஒரு பழக்கம்னா, இப்போ படிக்கிற நல்லா கோஷ்டியெல்லாம் ஒரு இதா போட்டுருவாங்க, ஒரு செக்ஷனா போட்டுருவாங்க. அடுத்தடுத்து வேற செக்ஷன். அந்த மாதிரி பிம்மு திருச்சி எல்லாம் அந்த மாதிரி கேஸ். ஸோ மைண்ட் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களோட போட்டி போடணும்னா நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆண்டர்பிரினர்ஷிப், பிசினஸ், எப்படி கேஸ் ஸ்டடிஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் அது இது கிரேடே. எங்க வீட்டில் வந்து எங்களுக்கு கிரேட் அப்படின்னு கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துச்சு. அந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து இது பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் எம்பிஏ படிக்கணும் முடிவு பண்ணிட்டா நல்ல காலேஜில் பண்ணணும். ஏதோ பேருக்கு பண்ணா ஆக்சுவலா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சூப்பர் ஜி, தேங்க்ஸ் எட்வர்ட். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏ கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் எம்பிஏ கண்டிப்பாக பண்ணலாம். பட் நான் படிக்கும் போது என்ன நினச்சேன்னா, ஐ வாண்டட் டு கெயின் அ ரியல் டைம் எக்ஸ்போஷர். எனக்கு ஐ வாண்டட் டு கெயின் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், ஒரு ஒர்க் பண்ணுங்க, ஒரு 1 year 2 year யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அண்ட் தென் அகைன் நீங்கள் எம்பிஏ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு தெரியும். எம்பிஏவோட எஃபெக்ட் வந்து மச் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். இப்போ எம்பிஏ யூடியூப்லேயே நிறைய பேர் போடுறாங்க. லைக் லாட் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸ்லாம் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் ஸ்கூல்னு ஒரு யூடியூப் சேனல், அவர் வந்து அனலைசிங் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரிப்போர்ட் போடுவார். இட்ஸ் மினி எம்பிஏ. அவர் ஐஏஎம்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அண்ட் தமிழில் ஒரு பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏ மீம் ஸ்கூல் இருக்கும். ஐ திங்க் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் லைன் கார்த்திகேயன். பட் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட பாட்காஸ்ட்லாம் கேளுங்க கண்டினியூஸாக. தே கோ பேக். அந்த அவங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அவங்க என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அவங்க. தே வாண்டட் டு ஷேர் த நாலேஜ். எம்பிஏல இல்லாத நான் இங்கே பேச போகிறேன்னு வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. எம்பிஏ மீம் ஸ்கூல்னு இருக்கும். ஸோ அது பாருங்க. அண்ட் திங்க் ஸ்கூல், இந்த ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஃபாலோ அண்ட் யூ கேன் டிசைட். ஸோ தேங்க்ஸ் கார்த்திகேயன் அண்ட் தேங்க்ஸ் எட்வர்ட் ஃபார் ஷேரிங். அந்த இன்ஃபர்மேஷனை பிங்க் பண்ணுறேன். நான் குரூப்பில் பிங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சண்முகப்பிரியா. ஹாய் ஜி. ஹாய். ஸோ நான் வந்து 2013 வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பேசிக்கலி நான் திருச்சியில எல்லாமே படித்தேன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னோட சிஸ்டர்ஸ் வந்து மும்பைல இருந்தாங்க. ஸோ நான் மும்பை போனேன், சிசிஎன்ஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து ஆஃபர் விப்ரோல கிடைச்சிச்சு. ஸோ நான் விப்ரோல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஸோ டெஸ்க்டாப் இன்ஜினியரா நான் விப்ரோல ஒரு 4 months கண்டினியூ பண்ணேன். ஸோ அங்க இருக்கிற கிளைமேட் அண்ட் சம் பர்சனல் இஷ்யூஸ்னால ரிசைன் பண்ணிட்டு திருப்பி திருச்சி வந்துட்டேன். மறுபடியும் பெங்களூர் ஓடி போனேன், வீட்டுல சொல்லாம கொள்ளாம ஓடி போய் அங்க போயிட்டு எஸ்டிஎல்சி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்வர் டெஸ்டரா உள்ள போனேன். ஸோ சர்வர் டெஸ்டரா உள்ள போகும்போதே ஸோ எம்பசிஸ்னு ஒரு கம்பெனில அங்க வந்து பயங்கரமா நிறைய நாலேஜ் பயங்கரமா கத்துக்கிட்டேன். 1.5 years பெங்களூர்ல இருக்கும் போதே, பெங்களூர்ல இருந்தா அவ்வளவுதான், ஏற்கனவே நான் எஸ்கேப் வேற ஆனனால புடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சோ அதோட அப்படியே அங்கிருந்து திருப்பியும் என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ற வரைக்கும் வந்து நீ பெங்களூர்லயே இருக்கலாம் அப்படின்னாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே டப்புன்னு இல்ல முடியாது, சென்னை வந்துரு அப்படின்ட்டாங்க. சென்னை வரும்போது எனக்கு இங்க வந்து சர்வர் டெஸ்டிங் இல்ல கம்பெனில. ஸோ இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் தான் கேட்டிருந்தேன். 6 months ப்ராஜெக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி தேடி கடைசியில இங்க வந்து எனக்கு இன்ஃப்ரால கிடைக்காம அப்ளிகேஷன் டெஸ்டிங்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்கா ஃபுல்லா இன்சூரன்ஸ் டொமைன். திருப்பி 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 பண்ண விஷயத்தையே பண்ணிட்டே இருந்தேன். போர் அடிச்சிருச்சு. இன்டர்னலா ரிலீஸ் கேட்டு ஃபெடெக்ஸ் ஓரியன்டட் ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆனேன். அங்கே போய் அதே டெஸ்டிங் தான். புதுசா எதுவுமே கத்துக்கிட்ட மாதிரியே இல்ல. இதுல இடையில ஒரு மெட்டானிட்டி வேற போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம்
ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன டைம் பீரியட்ல எனக்கு வந்து இங்க ப்ராஜெக்ட் ஃபுல்லா க்ளோஸ் ஆச்சு. அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் அடிச்சது நான் தான். ஸோ 3 months நோட்டீஸ் பீரியட்ல 17 days தான் நான் நோட்டீஸ் வந்து சர்வே பண்ணிட்டு ஜம்ப் அடிச்சேன். இன்னும் எங்க மேனேஜர் சொல்லுவாங்க, நீ ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்ட அப்படின்ட்டு. எனக்கு அப்புறம் லைனா எல்லாரும் பேப்பர் போட்டு வெளியே போனாங்க. ஸோ நான் அப்புறம் சிடிஎஸ்க்கு ஜம்ப் அடிச்சேன். ஸோ ஜம்ப் அடிக்கும் போது என்னுடைய ராசியா நம்ம எங்க போனாலும் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து லைக் போற இடம்லாம் நம்ம வந்து பயங்கரமா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல எப்படி இருந்தோமோ அதே ஃபீல்ட்ல அதே மாதிரி இது வரைக்கும் ஸ்டில் அப்படியே இருந்தனால வச்சு செஞ்சாங்க போற இடம் எல்லாமே நல்லா. ஸோ இங்கேயும் வந்தா இங்கேயும் இன்சூரன்ஸ் கம்பெனி, இங்கேயும் அதே பால் அட்மின், அதே அப்ளிகேஷன், அதே கைடு வேறு முடியல என்னால. சரி செலினியம் படிச்சிருவோம், எப்படியாவது கத்துக்குவோன்னு. எனக்கும் கோடிங்க்கும் சுட்டுப்பட்டாலும் எனக்கு கோடிங் வரலன்றது செலினியம் கிளாஸ்க்குள்ள போனோடனே புரிஞ்சுட்டேன். போய் நானும் 1 மாசமா இதை படிக்கலாம் அதை படிக்கலாம், ஜாவாவை உருட்டலாம், முடியல. இது சரியா வராதுன்னு கட்டின காசு கூட எனக்கு வேணாம், என்ன விட்டுருங்க சாமின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். ஸோ மறுபடியும் மேனுவல் டெஸ்டிங் முடியல. சரி என்ன பண்ணலாம், ஸ்க்ரம்மா போயிடலாம். எனக்கு வந்து அஜைல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஸ்க்ரம் மாஸ்டரா போலாம் அப்படின்னு. எனக்கு வேலை செய்ய தெரியுமே தவிர வேலை வாங்குறது என்னால முடியாது, ரொம்ப கோவம் வரும், செய்யலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ அதனால யோசிச்சு பார்த்தேன், அவன் வேலையை சேர்த்து நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ AWS ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி நீ போறதா இருந்தா டெக்னிக்கல்லே ஜம்ப் பண்ணி, அதுதான் உனக்கு சேஃபு. என்னோட கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அதனால வந்து ஸ்க்ரம் எல்லாம் உனக்கு சுத்தமா ஒத்து வராது, நீ 4 பேரை வேலையெல்லாம் வாங்கிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க தெளிவா. சரி அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சொன்னவங்க எல்லாம் என்னோட லீடு, அதனால ரைட்டு அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு தான் AWS ஜாயின் பண்ணி இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாசம் முடிச்சிருவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபீல்ட்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியால போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்ல நான் நாக்குரியில அப்டேட் பண்ணும்போது வந்த கால்ஸுக்கும் இப்பவும் நிறைய டிஃப்ரென்ஸ் பாக்குறேன். ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியான மாதிரி இருக்கு. மறுபடியும் நான் முடிச்சுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிடுமோ, ஏன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன், சாமி இந்த கிளாஸை முடிக்கிறோம், 1 மாசத்துல போய் வேற கம்பெனில ஜாயின் பண்றோம், வெளியே வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய முயற்சிகள்ல இறங்கிட்டேன். இங்க இன்டர்னலாவே பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மறுபடியும் ஃப்ரீஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் மே ஜூன்ல இருந்த அளவுக்கு இப்ப ஓப்பனிங்ஸ் இல்ல, கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வியூ இருக்கு. நானுமே பர்சனலா கொஞ்சம் கம்மியா ஆற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எப்படி இருக்கு மார்க்கெட் அப்படின்ற ஒரு வியூ எனக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஜி. இது கேட்கறதுக்கே இது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு இட்ஸ் ரன்னிங் இந்த மைண்ட். ஓகே போறாங்க, ஓ அடுத்து நடக்கும் அப்படின்னு இருக்கு. சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் மார்க்கெட் வந்து நீங்க சொல்றது நான் அதை பெருசா நம்ப மாட்டேன் ஜி. மார்க்கெட் இட் பிளேஸ் அ ரோல், பட் அது 100% மார்க்கெட் மட்டுமே கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க, ஆக்சுவலி எப்படியாவது மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா யூ வில் ஆல்வேஸ் சேஞ்ச் இட். ஒரு 10 ஜாப் இருந்தாலும் அதுல ஒண்ணு நம்ம கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வியூவர் அப்படி அந்த மாதிரி ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்பவும் சுவிட்ச் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் தேர் ஆர் பீப்புள் வேற கம்பெனி போறாங்க. மார்க்கெட்ல ஓப்பனிங் இருக்கு. ஃப்ரீஸ்னா அப்படி ஓவரால் மார்க்கெட் ஃப்ரீஸ் என்னைக்குமே ஆகாது. சில குறையும், லைக் வேவ்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். பட் ஜஸ்ட் ரிசால்வா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ எப்படி ஹவு டு வி அப்டேட், நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா தட்ஸ் ஆல் இன் அவர் ஹேண்ட். மார்க்கெட் நம்ம கையில இல்லை, கரெக்டா? ஸோ நம்ம கையில இருக்கிறத நீங்க ஆல்வேஸ் கீப் இம்ப்ரூவிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எந்த வழியில போகலாம், எந்த கான்டாக்ட், இப்போ ஹிடன் ஜாப் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி பிடிக்கலாம், அந்த மாதிரி யோசிங்க. லிங்க்டின்ல ஹவு டு ஐ கனெக்ட், அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா, இப்போ கூட ஒருத்தர் வந்து சொன்னார்ல, ஆஸ்திரேலியாலேருந்து நம்ம காந்தி ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஆள் தேவைன்னு சொல்றாரு. ஸோ ஆள் தேவை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட்ல. ஸோ அது டெஃபினெட்லி வில் கெட் இட் ரிசால்வ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளி நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கிளாஸ் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த்ல நீங்களே வந்து பேசுவீங்க இந்த காலில், நான் அன்னைக்கு பேசினேன் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். கண்டிப்பாக அது தெர் இஸ் நோ இஷ்யூ ஜி. யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை. கிடைக்கும் மார்க்கெட்டு. நம்ம ரொம்ப மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஈஸியாக கிடைச்சிரும், இல்லைன்னா வி ஜஸ்ட் நீட் டு ஒர்க் அரௌண்ட் மார்க்கெட். இப்போ இன்னொன்று என்னன்னா, இயர் எண்டில் யூஸ்வலாக ஹைரிங் கொஞ்சம் குறையும், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் அப்படின்னு போயிட்டு இருக்கும் கம்பெனிஸ்லாம். பட் ஜனவரிலேருந்து இட் வில் அகைன் ஸ்டார்ட் பிக்கிங் அப், டக்குன்னு போடுவாங்க. இப்போ புது ப்ராஜெக்ட்லாம் வரும், மார்க்கெட் ஆல்சோ வில் கம் அப். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங். தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ் ஜி. அண்ட் யூஸ்வலாக
இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி. இப்போ நாங்கள்லாம் இது வரைக்கும் பேசின எல்லாருமே கல்யாணம்னு பெருசாக பேசின கிடையாது. எந்த பசங்களும் பெருசாக கல்யாணம் எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க வீட்டிலேருந்து பெருசாக கிடையவே கிடையாது. எங்களுக்கு பண்ணவும் மாட்டாங்க, நாங்களாக போய் பண்ணிக்கிட்டா தான் உண்டா இருக்குது. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் இது பண்ணுறதும் தட் இஸ் ஆல்சோ it will not stop you, right? அது எல்லாமே வந்து இப்ப மல்டி டாஸ்கிங்னா அந்த ரோல் வந்து உமன் தான் மல்டி டாஸ்கிங் பண்றாங்க. ஜென்ஸ் யூ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், அதுதான் மேக்ஸிமம் நடக்குது. ஸோ நாங்க வந்து எல்லாத்தையுமே மேனேஜரையும் பார்க்கணும், வீட்டுல இருக்கிறவங்களையும் பார்க்கணும், அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாமே எனக்கு சொல்ல போனா எனக்கு ஒரு 4 times ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ஆன்சைட் போக முடியல. நான் ஒரு கம்பெனிலே 6.8 years சர்வே பண்ணியிருக்கேன். அதுல 4 times எனக்கு கிடைச்சிச்சு. 4 times-ம் போக முடியாதுக்கு ரீசன் என்ன, பர்சனல் கன்சர்ன்ஸ் வந்து நிறைய இருந்ததுனால போக முடியல. இப்ப நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன். புது கம்பெனில போய் எனக்கு ஆன்சைட் கொடுன்னா தருவானா, தரமாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நாங்க நிறைய ஃபேஸ் பண்றோம். பட் ஸ்டில் இட் இஸ் லைக் அது வந்து ஒரு ஸ்டோர் ஸ்டாப்பர் கிடையாது. அடிச்சு நிமிட்டு போயிட்டே இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் we have it. எக்ஸாக்ட்லி. இல்லை ஜி, 100% அக்ரி. ஏன்னா நானும் நிறைய பார்த்துருக்கேன் அன்சைட்டு. எங்களுக்கு ஆன்சைட் கிடைச்சா ஓகே, வி வில் அஸ்யூம் ஓகே, வீட்டில் எங்கள் ஒய்ஃப் என் கூட வந்தால் ஆகணும், H4 இருந்தால் ஆகணும்ட்டு ஐ ஜஸ்ட் அஸ்யூம். அவங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா தட் இஸ் ஹவு இட் இஸ். பட் இட் ஹாஸ் டு சேஞ்ச். பட் அதான் நம்ம வி டோன்ட் ஹேவ் டு அதை நம்ம ஒரு தடைக்கல்ல பார்த்துட்டு இது உட்காராம எப்படி ஒர்க் அரவுண்ட் பண்ணுறோன்றது தட் இஸ் ரியலி தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் ஜி. உங்களை மாதிரி மோர் பீப்புள் இந்த கம்யூனிட்டியில் பேச பேச நிறைய பேருக்கு இட் வில் பி இன்ஸ்பைரிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்பீக். ஸோ தேங்க்ஸ் ஜி. கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி. அண்ட் ஜஸ்ட் நான் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் மோர் ஸ்டோரி. லைக் இந்த சண்முக பேஜ் பேசினதுனால ஸோ ஒன் மோர், நமக்கு ஒரு 2 weeks முன்னாடி வி ஸ்போக் வித் ஒரு ரெஸ்யூம் பில்டர் ஸ்ரீதேவின்னு ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ ஷீஸ் ஆல்சோ என்டர்பிரினர்ஷிப் தான். ஷீஸ் என்டர்பிரினர், ஓன் என்டர்பிரினர் ஆக்சுவலி, ஹோம் ப்ரோனர்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு கம்பெனி செட்டப் பண்ணி ஷீஸ் மேனேஜிங் இட். ஸோ இட்ஸ் ரியலி குட். அண்ட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24/7 அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது. ஸோ குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டில் சமைக்கணும், அது போக ஷீ இஸ் டூயிங் இன்டர்ன்ஷிப். அண்ட் அவங்களோட கிளைண்ட்டுக்கு ஷீ இஸ் வெரி கமிட்டட். ஸோ அதெல்லாம் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அண்ட் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, வி ஹேவ் ஒன் மோர் பர்சன். இனிஷியலி நம்ம தமிழ் பூமி வந்து நம்ம காலேஜுக்கெலாம் போயிட்டு கிளாஸ் எடுத்தோம். ஸோ அதுக்கு ஷி வாஸ் த ஒன் ஹூஸ் ஹெல்பிங். ஸோ துர்கா சங்கரி அவங்களோட பேர். ஸோ லாட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி இருக்காங்க. உமன் சைடில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வி வாண்ட் மோர் டு பி கமிங் இந்த தமிழ் பூமி சைட்லையும் வி வாண்ட் டு என்கரேஜ். அண்ட் அதை பற்றியும் ஒரு டாபிக் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப வி வாண்டட் டு என்கரேஜ். பட் நான் பண்ணுறதை விட யூஸ் சம்படி ஹூஸ் அண்ட் தட் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் ரீச் அவுட், we'll work together and அதையும் கொண்டு வரலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் 1 hour போயிருச்சு. நான் இன்னும் ஒரு 2-3 பேர் பேசலான்னு பார்த்தேன். பட் ஆல்மோஸ்ட் 2 minutes தான் இருக்குது. we don't have much time. Yes, anybody wants to share anything, any feedback about this session, if it is useful for you or not useful, அது இப்போ it's a time for that. So you can always talk about that. Please, அதை பற்றி you can share. நீங்கள் chat பண்ணலாம், இல்லைன்னா you can talk, whatever it is, quickly we will share. Yeah guys. ஸோ ஆறுமுகம் சாஹிப், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி ஒரு குரூப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை, அது மட்டும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப அந்த உங்கள் அப்ரோச்சே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் லாட் ஆஃப் லேர்னிங். பட் என்னை பொறுத்தவரை லாட் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த இது ஜாயின் பண்ணதுலேன்னு வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். என்ன ஃபீல்டு இருக்குது, எதில் மாறலாம், எஸ்பெஷலி வந்து உங்கள் ஃபீல்டு டேட்டா இன்ஜினியரிங் இதர சைடில். அப்புறம் நீங்கள் எல்லா டெக்னாலஜியை பற்றி பேசினாங்க. டேட்டா பிரிக்ஸ் பற்றி வந்து யாருமே சொல்ல. டேட்டா பிரிக்ஸ் வந்து இப்போ நான் இடிஎல் இன்ஃபர்மேட்டிக்காவில் இருக்கிறேன். பட் இன்ஃபர்மேட்டிக்கா வந்து எல்லாமே இப்போ மூவ் பண்ணி டேட்டா பிரிக்ஸ் ஆன் AWS எல்லாத்தையும் போகிறாங்க. அதில் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. 3 months டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்து டேட்டா பிரிக்ஸில் ஸ்பார்க்லாம் வரும்ல. பட் நான் அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு இருந்தேன். அது வந்து அப்புறம் செகண்ட் வந்து வீக்லி மீட்டிங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அது வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் பண்ணுறேன், இதெல்லாம் அட்டன் பண்ணுறேன். ப்ரீவியஸாக வந்து என்னென்ன டெக்னாலஜி பற்றி நீங்கள் பேசியிருக்கோம், நம்ம அதை பற்றி வந்து ப்ரீவியஸ் டைம் இருந்தது, அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் லிசன் பண்ண, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். அப்புறம் அந்த MBA லிங்க் அனுப்புறேன்னு இருக்கீங்க. ஆல்ரெடி நான் பிங்க் பண்ணிட்டேன். MBA மீம் ஸ்கூல்னு போட்டுக்கோ பாருங்க. சரி ஓகே, அதை பார்த்துக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து எனக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இல்லைங்கிறதால இப்போ சோ மெனி ஏரியாஸை பற்றி பேசணும். அதில் ஏதாச்சும் நான் அட்மினாக மாறிட்டா
ஏன்னா ப்ரோக்ராமிங்கு, நம்ம அட்வான்ஸ்டு சீக்வல் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு எனக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலும். அதில் எதாச்சும் அட்மின் சைடில் எதுலையாச்சும் போயிட்டா, டேட்டா பிரிக்ஸ் அட்மின், ஹடூப் அட்மின், விஜய் சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஹடூப் அட்மின் லினக்ஸ்ல இருந்துட்டு அப்படியே மாறணும்னு சொல்லிட்டு. அது என்ன லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் இன்வால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வச்சு சர்வே பண்ண முடியுமா? இதை பற்றி நான் கொஞ்சம் அப்படியே சார் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, நான் எழுதி வச்சிருந்தேன். பட் ஆல்ரெடி நம்ம வந்து அவுட் ஆஃப் டைம். எஸ் டைம் குயிக்காக முடிஞ்சிருச்சு. எனக்கு ஐ ஃபீல் டைம் போனதே தெரியல. ஆமாம், ஐ லெட் சம் அதர் பீப்புள் ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் தென் இதை பற்றி இந்த ரெக்கார்டிங்ஸை பற்றி நீங்கள் இல்லை ரெக்கார்டிங் ஆல்ரெடி இருக்கு. ஜஸ்ட் குவிக்லி ஷேர். உங்களை மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கலாம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா தமிழ் பூமியில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போங்க. தமிழ் பூமி வீக்லி மீட் அப்படின்னு இருக்கும். நம்ம இது 3 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட் அண்ட் எல்லாம் நீங்கள் லிஸ்ட்டாக அதில் உங்களால் சைடில் பார்க்க முடியும். யூ வில் கெட் ஆல் த ரெக்கார்டிங்ஸ் ஹியர். தமிழ் பூமியில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட். ஓகே தென் ஓகே, நைஸ் நைஸ். தேங்க்ஸ். அண்ட் தென் ஓகே ஜி, அந்த டேட்டா பேஸை பற்றி நீங்கள் வந்து எதில் ரிலேட்டடாக வரும்? ஹடூப் சைட்லேயும் வருமா? அது வந்து வேறு செப்பரேட் டெக்னாலஜி? ஹடூப் சைடில் வரும் ஜி. டேட்டா பேஸ் இஸ் நத்திங் பட் ஹடூப் வெர்ஷன். அவங்க ஒரு ஹடூப் வெர்ஷன் பிக் டேட்டா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். க்ளவுட்ரா மாதிரி அவங்க ஒரு கம்பெனி. ஓ ரைட் ரைட், ஓகே காட் இட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஓகே தேங்க்ஸ். தேங்க்ஸ் சாஹிப். கண்டிப்பா we'll discuss more. Okay. Thanks. Sure, thanks. Yeah, anybody else? உங்க feedback, it's time for feedback. So உங்களுக்கு what do you feel next எப்படி கொண்டு போலாம்? Whatever it is, it's all welcome. ப்ரோ ஒரே சின்ன ரெக்வஸ்ட் ப்ரோ. சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து உங்க ரெக்கார்டிங்ஸ்ல நான் வீடியோ பார்க்கறதில்ல. ஆக்சுவலா நான் டிராவல் பண்ணும்போது ஸ்பாட்டிஃபைல தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஸ்பாட்டிஃபைல ஆக்சுவலா வாய்ஸ் லோவா இருக்கு. ஓ ஓகே. இப்ப பேசுறது இருக்குல்ல, இதே தான் நீங்க வாய்ஸ் போடுறீங்க ஸ்பாட்டிஃபைல. ஆமாமா. ஆனா ஸ்பாட்டிஃபைல வந்து கொஞ்சம் வாய்ஸ் லோ இருக்கு. சரி ஓகே, அதுதான் ஃபீட்பேக். கண்டிப்பா. சோ அந்த இதுல அது மட்டும் தான் எனக்கு கன்சர்ன். கண்டிப்பா தேங்க்ஸ். நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது. கண்டிப்பா பூஸ்ட் பண்ணி போடுறோம் அதை. அண்ட் ஸ்பாட்டிஃபைல முன்னாடி எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒன்லி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றது மட்டும் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியா பேசுறது போடலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா போடலாம். சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ. Yeah. வேற யாராவது? anybody? You can always ping in the group or you can talk. We'll just take few more minutes and then close பண்ணிடலாம். ஜி நான் நவீன் பேசுறேங்க. சொல்லுங்க நவீன். ஜி கொஞ்சம் வெளியில டிராவலிங்ல இருக்கேன். கொஞ்சம் நாய்ஸ் இதா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சூப்பர் சார். ஜி ஓகே. ஓகே. நானும் ராம்கோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா தெரியுமா. 2008ல. ஓகே. ஹலோ. சொல்லுங்க கேக்குது. 2 பேர் வந்து ஒரு சஜஷன் கேட்டிருந்தாங்க. ஆமா. அதாவது எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்றவங்க ஒருத்தங்க வந்துட்டு அவங்க என்னன்னா இப்போ டீச்சிங்ல இருக்கிறவங்கள வந்து நம்ம ஐடி ஃபீல்டுக்கு இவ்வளவு கேப் இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. டீச்சிங்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த சேனல்ல சொல்லாமா வேணாமான்னு தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறாங்க. நிறைய இன்ஸ்டியூட் அது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி போட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. அதுவும் நம்ம 15 இயர்ஸா வாங்காத சேலரி அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அரௌண்ட் 40-45 லட்சம் இங்க வாங்குறாங்க. கண்டிப்பா. அதனால அது ஒண்ணு. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து எம்பிஏ பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா ஐடி ஃபீல்ட்ல போறாங்க அப்படின்னா எம்பிஏ வந்து கண்டிப்பா தேவையில்லை. என்னோட டெக்னிக்கல் தான் நிறைய க்ரோ ஆயிட்டு இருக்கு, அதே போகலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து சிடிஎஸ்ல இருந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஏடபிள்யூஎஸ் பண்றா அப்படின்ட்டு. அவங்க டெக்னிக்கல்னா ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு இவங்க டெஸ்டிங்ல இருந்திருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அது மாதிரி படிச்சுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அது அவங்களுக்கு வந்து யூஸ் தான் போயிடும். அந்த ஏடபிள்யூஎஸ்ல என்ன டெக்னாலஜி படிச்சுட்டு போறாங்க அப்படின்றதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயங்க. கண்டிப்பா. ஷூர் ஜி. ஓகே. ஓகே தேங்க்ஸ். ஸோ அது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நவீன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். இட்ஸ் உங்களோட சாய்ஸஸ். இட்ஸ் நோபடி தமிழ் மூவி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. வி டோன்ட் ரெக்கமெண்ட். பட் சிச்சுவேஷன் வரும்போது இஃப் இட் இஸ் தேர் வி கேனாட் அவாய்ட் இட். இட்ஸ் வி ஆர் நாட் 100% அகைன்ஸ்ட் அப்படி எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல் சிச்சுவேஷனுக்கு எது நீடட், வாட் ரிஸ்க் யூ கேன் டேக், இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் தட். அவ்வளோதான். தட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல். ஸோ தேங்க்ஸ். சரி, பர்சனலா நான் விஜய் கிட்ட பேசுறேன் ஜி. அதுதான் ஒரு இது. குரூப்ல ஒரு நம்பர் வாங்கிட்டு நான் பேசுறேன். யாரோட நம்பர் வேணாலும் நீங்க குரூப்ல பிங் பண்ணீங்கன்னா they will ping you separately. So ஓகே thanks. So yes. ஹலோ ஜி.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பேக் டோர்னு ஒன்று சொல்கிறாங்க, ஃப்ரண்ட் டோர் ஒன்று சொல்கிறாங்க, பேக் டோர் ஒன்று சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் மாதிரி வரும், ஒரு நீங்கள் 50% வந்து பேக்கேஜ் இது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. இது வந்து இஸ் பாசிபிளா இல்லை எப்படி இட்ஸ் இது? நாட் ஒர்த் இட். இல்லை, இட்ஸ் நாட் ஒர்த் இட். அது இட்ஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஒன். அதோட பேக்ரவுண்ட் மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு. ஜஸ்ட் இப்போதான் நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். நம்ம லாஸ்ட் வீக் ஸ்பீக்கிங் டு சம்படி. இட் வாஸ் ஐ 100% அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி திங். ரிஸ்கின்றதை விட இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். யூ வில் ஃபீல் வெரி லோ. உங்கள் பர்சனலே அது வந்து குறைச்சிரும். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்மளோட சேனல்லையும் பேக் டோர் வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் இட், வி ஆர் நாட் டூயிங் இட். ஸோ அது இட்ஸ் நாட் அ குட் திங். ஏன்னா நிறைய கேசஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதனால அதை நம்ம செப்பரேட்டாக பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்கஸ் இன் திஸ் ஒன். அதை கண்டிப்பாக செப்பரேட்டாக வில் டிஸ்கஸ். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் அதில் இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் தெரிஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது இன்னொரு இதில் நம்ம பேசலாம். இப்போ வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். ஓவர் த இது போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இந்த செஷனை பற்றி உங்களோட ஃபீட்பேக் அதை மட்டும் நம்ம பேசலாம். அதர் கொஸ்டின்ஸ் வி ஆர் ஆல்ரெடி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். Just quick few minutes, you can just share your experience about this session, the 1 hour, then we will close. Anybody wants to share? ஓகே. இப்போ பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது மேண்டேட்டரியாக பண்ணிக்கோங்க எல்லாருக்கும். கண்டிப்பா. அதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. கண்டிப்பா. ஷூர். ஓகே. ஷூர் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் மணிகண்டன். கண்டிப்பா. யா. So I hope this 1 hour went really fast and it was really good discussion. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டயத்தை will try to increase and next இதில் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் you can always feedback நீங்கள் பேசலாம். The more you talk, the more the community நமக்கு grow ஆகும். ஸோ தமிழ் பூமி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன what I feel is we have a people, அவங்களே வந்து பேசுகிறாங்க, they take it up their own thing and அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க, they just doing it. ஸோ நம்ம we are just giving a platform, அவ்வளோதான். ஸோ that is a fantastic thing. And இந்த ஜேர்னியில் எனக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸ் இட் வாஸ் அன்பேரலல். நான் எங்கே போனாலும் ஐ கெட் ஆல்வேஸ் அ கான்டாக்ட். யூஎஸ் வரனா இங்கே எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே 10 பேர் இருக்காங்க தமிழ் மூவி தெரிஞ்சவங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் இங்கே நடந்து போனேன்னா தமிழ் மூவின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ த கான்டாக்ட் வாஸ் ரியலி குட். எல்லாருமே தே ஜஸ்ட் என்ன சொல்கிறது, தே ஜஸ்ட் ஃபீல் ஓகே நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி டக்குன்னு தே ஆர் கனெக்டட். ஸோ தட்ஸ் ரியலி குட். நம்ம கம்யூனிட்டியும் அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் வீக் மீட்டப். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பேசலாம். ஸோ தேங்க்யூ. பாய். தேங்க்ஸ் சார். பாய். தேங்க்யூ.